This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு மகிழ்ச்சி. ரஷ்யா 3ஆம் உலகப் போரை தொடங்கியிருப்பதாகவும், எனவே 27 நாடுகளில் உள்ள 45 கோடி மக்கள் அடுத்த 72 மணி நேரத்துக்கு தேவையான குடிநீர், உணவு உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் எச்சரிக்கை செய்திருக்கிறது. இது தொடர்பான செய்தியை அசோசியேட்டட் பிரஸ் செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. அடுத்த சில ஆண்டுகளில் ஐரோப்பிய யூனியன் மீது ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல் நடத்தும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே எச்சரித்திருக்கிறார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடந்து வரும் போர் ஐரோப்பிய யூனியன் வரை விரிவடையும் என்று அமெரிக்கா அச்சம் தெரிவித்திருக்கிறது. இப்படி இருக்கையில்தான் உக்ரைனின் சுமி நகரம் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டது. இதில் 10க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் பற்றி விவரித்த ஐரோப்பிய யூனியன், 27 நாடுகளில் உள்ள 45 கோடி மக்கள் அடுத்த 72 மணி நேரத்துக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்டவற்றை ரெடியாக வைத்திருக்க வேண்டும் என்றும், 3ஆம் உலகப் போர் தொடங்கிவிட்டது என்றும் எச்சரித்திருக்கிறார்கள். நேட்டோவின் மார்க் ரூட்டே கூறுகையில், ரஷ்யா 2030ஆம் ஆண்டுக்குள் ஐரோப்பாவில் மற்றொரு பெரிய தாக்குதலை நடத்தும் என்று எச்சரித்துள்ளார். போலந்து போன்ற சிறிய நாடுகள் மீது கூட ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் அதற்கான எதிர்வினை கடுமையாக இருக்கும் என்று அவர் வார்னிங் கொடுத்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் நெருக்கடி மேலாண்மை ஆணையர் ஹாட்ஜா லஹ்பிக் கூட இதே அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். தற்பொழுது ஐரோப்பிய நாடுகள் எதிர்கொள்ளும் அபாயங்கள் மிகவும் சிக்கலானவை. ரஷ்யா முழுமையான பொருளாதார அமைப்புக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இதனால் அவர்களின் படைபலம் அதிகரிக்கும் என கூறியிருக்கிறார். ரஷ்யா சமீபத்தில் மேற்கொண்ட நீர்மூழ்கி கப்பலில் இருந்து இலக்கை தாக்கி அளிக்கும் ஏவுகணை பயிற்சி இவர்களின் அச்சத்தை உறுதி செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது. ஜப்பான் கடலில் உள்ள UFA என்ற ரஷ்ய ஆயுத நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காபார்கோஸ்க் என்னும் பகுதியில் இருந்த இலக்கை துல்லியமாக தாக்கி அளித்திருக்கிறது. இதில் கலிபர் ரக ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணையின் அதிகபட்ச தாக்குதல் தொலைவு 1500 கிலோமீட்டரிலிருந்து 2500 கிலோமீட்டர் என சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஏவுகணை 4500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை கூட துல்லியமாக தாக்கி அளிக்கும் தன்மை கொண்டது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் வேகம் கொஞ்சம் கம்மிதான். அதாவது இலக்கை நோக்கி புறப்படும் பொழுது ஒளியை விட குறைவான வேகத்திலும், இலக்கை நெருங்கும் பொழுது ஒளியை விட அதிகமான வேகத்திலும் இது பயணிக்கிறது. எனவே இதன் வருகை முன்கூட்டியே கணிப்பது சாத்தியமில்லாததாக சொல்லப்படுகிறது. இந்த வகையில் சுமார் 450 கிலோ வெடிபொருள் இருக்கும் ஏவுகணை தாக்கும் பகுதியில் 50 முதல் 100 கிலோமீட்டர் சுற்றளவில் புல் பூண்டு கூட முளைக்காது. இந்த ஏவுகணையின் தாக்குதல் தொலைவு 2500 கிலோமீட்டர் என்பதால் சுமார் 26 ஐரோப்பிய நகரங்களை இதால் தாக்க முடியும். இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.